எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 22 படிங்கம்மா. அவர் நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய ஆலயமாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். யார்? இயேசு கிறிஸ்துவானவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இனி அவருக்காகவே வாழுவேன் என்று சொல்லி கிறிஸ்தவனாக மாறி தன் மனதை மாற்றிக்கொண்டு மனம் மாறி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு அவன் தேவனுடைய ஆலயமாக தேவனுடைய வாசஸ்தலமாக மாறிக்கொண்டிருக்கிறான், கட்டப்பட்டு வருகிறான், இருக்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற கட்டிடங்களோ அல்லது மிகப்பெரிய கோபுரங்களோ தேவனுடைய ஆலயம் அல்ல. நமக்கு நன்கு தெரியும், கிறிஸ்தவர்களே தேவனுடைய ஆலயம். உண்மையான கிறிஸ்தவர்களே தேவனுடைய ஆலயம். உண்மையான தேவனுடைய சபையே தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு உலகத்திலே ஆகட்டும், நம்முடைய இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே ஆகட்டும், நம்முடைய இந்திய நாட்டிலே ஆகட்டும், எத்தனையோ கிறிஸ்தவ ஆலயங்கள் என்று கட்டிடங்களை காட்டக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு தெரியும். அந்த கட்டிடங்கள் அல்லாமல் அந்த கட்டிடங்களிலே கூடி வருகின்ற கிறிஸ்தவர்கள் சபைகள் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே இங்காகட்டும், நம்முடைய நாட்டிலே ஆகட்டும் அல்லது உலக அளவில் சபைகளின் நிலை எப்படி இருக்கிறது? சபைகளின் நிலை எப்படி இருக்கிறது? அந்த சபைக்கு வருகின்ற கிறிஸ்தவ குடும்பங்களின் நிலை எப்படி இருக்கிறது? ஒரு காலத்திலே கிறிஸ்தவ சபை என்றால் அப்பொழுது எந்த விதமான இப்படிப்பட்ட அதிநவீன டெக்னாலஜியோ தொழில்நுட்பமோ எதுவுமே இல்லை. ஒரு மனிதனை இப்பொழுது கட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான உபகரணம் இந்த தொலைபேசி, ஸ்மார்ட் ஃபோன். அவனை எங்கேயும் கேட்க விடாமல், எதையும் கேட்க விடாமல், எதையும் பார்க்க விடாமல், வெளி உலகத்தை எல்லாவற்றையும் அந்த கைபேசி தனக்குள்ளேயே அவனை அடக்கி கொண்டு இதே உலகமாக மாறிவிட்ட இந்த காலங்களிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் நிலை, கிறிஸ்தவ சபைகள் என்பது அவைகளுடைய சமாச்சாரம், அவர்களுடைய நிலைமை மிகவும் பயங்கரமான கவலை தரக்கூடிய அந்த தேவனுடைய ஆலயங்கள், இது சபைகள். அந்த சபையாக கூடி வருகின்ற கிறிஸ்தவ குடும்பங்கள், அந்த குடும்பங்களின் நிலை, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கதையை கேட்கும்போது கேட்க முடியாததாக, வருந்தத்தக்கதாக, அழுகையும் வரக்கூடிய அத்தனை வேதனைக்குரிய ஒரு அடி மட்டத்திற்கு இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களின் நிலை சென்றிருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? நம்முடைய வேத பகுதி இன்றைக்கு வாசித்தோம். என்ன பகுதி? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. அவருடைய கற்பனைகளை, தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவது என்றால் அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால், அவருக்கு எது பிரியமானதோ அதை செய்கிறவனே தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன். 23
நாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருப்பது மட்டுமே அல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்புவது மட்டுமே செய்திருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். வெறும் நம்பினார்கள், அவ்வளவுதான். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு இன்னும் முன்னோக்கி சென்றால் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அந்த கற்பனையாயிருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது என்றால், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது என்றால் மேல என்ன போட்டிருக்குமா? இருபத்தி அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால், அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்தல். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பு. அவருடைய கட்டளையை, இந்த சீக்வன்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவது என்றால் அவருக்கு தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்வது. தேவனுக்கு எது பிரியம் அது ஒரு பக்கம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவது என்றால் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது, தேவனை நேசிப்பது. தேவனை நேசிப்பது என்றால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவது. இயேசு கிறிஸ்துவானவர் கேட்பார் பேதுருவே, இவர்கள் அனைவரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கின்றாயா? இவர்கள் அனைவரிலும் நீ அதிகமாய் என்னை நேசிக்கின்றாயா என்றால், ஆம் கர்த்தரே, உம்மை அதிகமாய் நேசிக்கின்றேன். அப்படி என்றால் நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. நேசிப்பது, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது என்றால், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், வணக்கம் பிரதர், சிரித்த முகத்தோடு முகத்தை காட்டுவதா அன்பு? ஒரு வாட்டி எடுக்கலாம். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 16 வசனம். யோவான் சுவிசேஷம் 21:15. பேதுருவே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்றாரு. அப்படியா? நீ உண்மையிலேயே என்னை நேசித்தால், நீ உண்மையிலேயே என்னை நேசிப்பது என்றால், பைபிளின் படி நேசிப்பது என்றால் என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது என்றால் என்ன? அப்படி என்றால் நீ படிங்க, நீ என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். நீ என்னை அன்பு கூர்ந்தால், நீ உன் சகோதரர்களை அன்பு கூர்ந்தால் நீ செய்ய வேண்டியது, பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னா ஆக்சுவலாக பைபிளில் சகோதரர்கள் முதல் நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களாகட்டும் முன்பாகட்டும் இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படிலாம் யாரும் சொல்ல, ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு யாரும் சொல்ல. பிரைஸ் தி லார்ட்னா கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ். ஒரு 2 சகோதரர்கள் மீட் பண்ணும்போது தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸா எதுக்கு பிரதர் கேட்பாங்க. ஸ்தோத்திரம்னா அதுதான் மீனிங். பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னா கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் பிரதர். அவரும் சொல்லுவார் கர்த்தரை துதியுங்கள் பிரதர். பைபிளில் யாருமே அப்படியாக சந்திக்கும் போது பேசிக்கொண்டதில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு. இஸ்லாம் சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஒருவரை இவர் மீட் பண்ணும்போது அவங்க அரபிக் மொழியில் நினைக்கிறேன் என்னன்ற அவங்க சலாம் மாலை ஏதோ சொல்லுவாங்க அவங்க மொழியில். அதற்கு என்ன மீனிங்? உங்களுக்கு சமாதானம் உண்டவாக, அது ஏதோ மொத்தத்தில். பைபிள் அவர்கள் பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் பைபிள் என்ன இருக்குது? ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிரதர்
அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களை சந்திக்கும் போதாகட்டும், நீங்கள் ஒருவருடைய வீட்டிலே செல்லும் போதாகட்டும், போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அது போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர் எல்லாம் சொல்ல. என்ன போட்டிருக்கு பிரதர்? நீ என்னை நேசித்தால் நீ செய்ய வேண்டியது, நீ என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். மேய்ப்பது என்றால் ஏன் மேய்க்க வேண்டும் அந்த ஆடுகளை? இந்த அப்பாவி ஆடுகள் தேவனை அறியாமல், தேவனை குறித்த ஞானம் தெரியாமல், இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய காலம் முடிந்த பிறகு செல்ல வேண்டிய ஒரு மகா உலகங்கள் இருக்கிறது, பரலோகம், நரகம் என்று. அந்த நரகத்திற்கு அந்த ஆடுகள், அப்பாவி ஆடுகள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும், அந்த ஆடுகளை நீ காப்பாற்ற வேண்டும். அப்படியாக காப்பாற்றினால் எந்த ஒரு ஆடு மனம் திரும்பினாலும், எந்த ஒரு ஆடு மனம் திரும்புகிறதோ, எந்த ஒருவன் மனம் திரும்புகிறானோ, பரலோகத்திலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு பரலோகத்திலே. பரலோகத்தில் என்னோடு கூட இருக்கக்கூடிய தற்போதைய நபர்கள் யார் என்றால் என்னுடைய தூதர்கள். என்னுடைய தூதர்களை அனைவரையும் வரவழைத்து அவர்களுக்கு முன்பாக நான் மிகவும் சந்தோஷப்படுவேன், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுவேன். எப்பொழுது? ஒரு பாவி மனம் திரும்பினால். ஒரு பாவி மனம் திரும்பினா அந்த ஒரு மனிதன் பரலோகத்திற்கு வரப்போகிறான். ஒரு மனிதன் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொண்டான், என்னை அறிந்து கொண்டான், எனக்காக வாழப்போகிறான், என்னை குறித்து புரிந்து கொண்டான், ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டான், எனக்காக வாழப்போகிறான். நரகத்திலிருந்து தப்பித்து கொண்ட அந்த நபருக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அப்பாடா என்று பெருமூச்சு விடுவார் பரலோகத்திலே. ஒரு ஆடு, ஒரு நபர் மனம் திரும்பினால். என்னை நேசிப்பது என்றால் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, அது அன்பு. ஒருவரிலொருவர் அன்பு கூறுவது என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்றால் சோறு போடுறது கிடையாது. உணவை கொடுத்தால் செரித்துவிடும், அடுத்த வேளைக்கு சிரிமானம் நடக்கும், கழிவாக வெளியேறும். சரீரத்தை சிறிது நேரம் ஆரோக்கியமாக வைக்கும் உணவு, நீர், உடை, உறைவிடமோ எதுவாக இந்த சரீரத்துக்கு தேவையானது எதை கொடுத்தாலும், அது உணவாக இருந்தாலும், ஒரு வீடாக இருந்தாலும், எதை கொடுத்தாலும் அது தற்காலிகமானது. ஒருவனுக்கு கடன் கொடுத்தாலும், ஒருவருக்கு வைத்தியம் செய்தாலும், எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகமானது. ஆனால் மரணம் என்பது ஏதோ ஒரு நாளில் கண்டிப்பாக வரும். அந்த மரணத்திற்கு பிறகு அந்த நபர் செல்ல வேண்டிய ஒரு இடம் பரலோகம். அந்த பரலோகத்திற்கு போகாமல் நரகத்திற்கு போகின்ற அந்த நபரை எவன் ஒருவன் காப்பாற்றுகின்றானோ, எந்த ஒரு சபை அந்த வேலையில இருக்கிறதோ, அதுதான் தேவனுடைய சபை. அவன்தான் உண்மையான இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிறவன். அவன்தான் தன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறக்கூடியவன். இது அன்பு. Praise the Lord, brother. இது வெறும் வெளிவேஷம். இன்றைய சபைகள், இன்றைய தேவனுடைய ஆலயங்கள், தேவனுடைய ஆலயம் என்றால் கட்டிடங்கள் அல்ல, இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ பைபிளிலே இல்லாத பெயர்களையும் வைத்துக்கொண்ட தேவனுடைய சபைகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சபைகளிலே இப்படிப்பட்ட அன்பு என்பது இருக்கிறதா? எங்க இருக்கு? வெளிவேஷம். முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தபோதே சொன்னார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. மாயக்காரர்கள் என்றால் வேஷதாரிகள். மாயக்காரராகிய వేషధారులైన పరిసయ్యులారా శాస్త్రులారా மாயக்காரர்கள். மாயக்காரர்கள் வெளிவேஷம். வெளிக்கு வெள்ளாடைகளை உடித்துக்கொண்டு வெளிக்கு வெறும் பேச்சிலே, நாவிலே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி, ஸ்தோத்திரம் என்று சொல்லி, வெளிக்கு மட்டும் தங்களை நீதிமான்களாக காட்டிக் கொள்ளுதல் அது அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27. மாயக்காரர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தேவனுடைய ஆலயங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல உங்களுக்கு மேலாக வெள்ளை அங்கிகளை உடுத்திக்கொண்டு மேலாக நீங்கள் வேஷத்தை காட்டுகிறீர்களே தவிர உள்ளுக்குள்ளே உண்மையான அன்பு, உள்ளுக்குள்ளே உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு என்றால் பாவிகளை ரட்சிப்பது, மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது. இன்றைக்கு சபைகளிலே வசனத்தை சொல்லுகிறார்களா, வசனத்தை கற்பிக்கிறார்களா, அல்லது வேறு ஏதாவது நடக்கிறதா? எத்தனை சபைகள் இன்றைக்கு அன்பு அந்த சபைகள், அதான் சொன்ன அழிந்து கொண்டிருக்கின்ற தேவனுடைய ஆலயங்கள். அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது எது? தேவனுடைய இந்த கட்டிடத்தை கட்ட வேண்டும். சாதாரண உலகத்திலே கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்றால் சிமெண்ட் வேணும், செங்கல் வேணும், மணல் வேணும், ஜல்லி வேணும், அப்புறம் இரும்பு ராடுலாம் வேணும். இந்த உலக சம்பந்தமான கட்டிடங்களை கட்டுவதற்கு தேவையானவைகள் இவை. தேவனுடைய சபையை கட்டுவதற்கு, உண்மையான தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் என்ன தேவை? சிமெண்ட் வேணுமா? இல்லை ஃபேன் வேணுமா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இல்லை சிலுவை வேண்டுமா? இல்லை பாய் வேண்டுமா? இல்லை மைக்கா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது டான்ஸா, கூத்தா, இல்லை ஜபமா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது தேவனுடைய வசனம். படிச்சோம் இல்லை? இப்போ எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம், வாக்கியம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் என்பவர் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு உரைக்கப்பட்ட அந்த வசனம் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் அன்று துவக்கினார்கள், வசனத்தை கொண்டு துவக்கினார்கள். அவர் மேல், அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த ஆலயம் முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. தேவனுடைய வசனத்தினால் கட்டப்படுகின்ற அந்த வாசஸ்தலம், அது தேவனுக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்பும். எது? ஜெபம் அல்ல, குத்தாட்டம் அல்ல, டான்ஸ் கிடையாது. தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை நீங்கள் அவருடைய நாள், அந்த நாள் நெருங்குவதை நீங்கள் காணும் போது எல்லாம், நினைக்கும் போது எல்லாம் நீங்கள் அதிகமாக கூட வேண்டும். தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள் சமீபிப்பதை நீங்கள் அறியும் போது, அந்த பயம் வரும்போதெல்லாம் இன்னும் அதிகமாக நீங்கள் கூட்டம் கூடி ஒருவரை ஒருவர் தேவனுடைய வசனங்களை கொண்டு எச்சரிக்க வேண்டும். ஒருவனுக்கு விசுவாசம் வர வேண்டும் என்றாலும், ஒருவன் தேவனை நம்ப வேண்டும் என்றாலும், ஒருவனுக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும் என்றாலும், அவனுக்கு தேவை ஒருவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் பையனை மாற மாட்டேன்றான், அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. நான் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு. எதுக்கு வேணும்? நான் வசனத்தை சொல்கிறேன். ப்ரேயர் பண்ண மாற மாட்டாங்க. ஒருவன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் ஜெபித்தால் அவன் மாறுவான் அப்படின்னு இருக்கா? ஒருவன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் மேல இருந்து, அனுப்பப்படாவிட்டால் 17ஆம் வசனத்திலிருந்து, முன்னாடி 15லிருந்து பாருங்க. பிரசங்கிக்க கூடியவன் இருக்க வேண்டும், பிரசங்கம் நடக்க வேண்டும்.
அந்த தேவனுடைய வசனத்தை அறிவிக்க வேண்டும். பிறகு பிரதர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படியாக அறிவித்தால் அதை அவன் கேட்டால் 17 விசுவாசம் கேட்பதினாலே வரும். அப்படியாக எதை கேட்க வேண்டும் என்றால், எதை கேட்க வேண்டும்? தேவனுடைய வசனத்தையா வேறு எதையாவது கேட்க வேண்டுமா? கேட்பது. இன்றைக்கு சபைக்கு சபைகளாக கூடி வருகின்ற அந்த குடும்பங்கள் அழிவதற்கு முக்கியமான காரணமே அங்கே எது போடப்படவில்லை. ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அந்த அனைத்தும் போஷாக்குகளாக, தண்ணீராகட்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், உரம் போட வேண்டும், எரு போட வேண்டும், இன்னும் நிறைய இருக்கு. தேவனுடைய ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்றால் அதற்கு உரம், அதற்கு தேவை தேவனுடைய வசனம். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை போட வேண்டும். அந்த வசனம் எங்கே இல்லையோ அந்த ஆலயம் அழிக்கப்படும். இன்னைக்கு எத்தனையோ கூட்டங்கள், கிறிஸ்தவ கூட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த கூட்டங்களுக்கு எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் அங்கே நடப்பது ஜெபம், பாட்டு, டான்ஸ். ஜெபம், பாட்டு, டான்ஸ். பிரசங்கம் உன்னுடைய தேவைகளுக்கு என்னவோ அது வேணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன தேவை? ஐயோ மகளே, குடும்பத்திலே கஷ்டமா, குடும்பத்திலே தொல்லையா, கணவன் தொல்லையா, கடன் தொல்லையா, இப்படிப்பட்ட சரீர சம்பந்தமான விஷயங்களுக்காக அங்கே உரையாற்றப்படுகின்றதே தவிர வசனம், சபைக்கு தேவையான வசனம் அங்கே ஊற்றப்படுவது இல்லை. அழிந்து கொண்டிருக்கிறது ஆலயங்கள். அங்கே வருகின்ற கிறிஸ்தவ குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் அனைத்தும் கூட கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா பேருக்கு மட்டும்தான் கிறிஸ்தவன், பேருக்கு மட்டும்தான். ஒன்று, நீங்க உண்மையான கிறிஸ்தவனாக தேவனுடைய வசனத்தை அறிந்தவனாக இருக்கணும். இல்லையா போங்க, இஷ்டத்துக்கு போங்க. எனக்கு டாடி மெசேஜ், இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை. ஆரோக்கியமாக நல்ல உடல் திடத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபை. அனைவரும் ஒருவேளை இந்த உடல் நமக்கு ஒத்துழைக்காமல் ஆத்துமாவாகிய நம்மை இந்த உடலில், இந்த சரீரத்திலிருந்து துரத்து விட்டால் நம்முடைய நிலைமை, அடுத்த நொடி நாம் எங்கே போவோம்? நாம் போகக்கூடிய இடம் எங்கே? பரலோகமா, நரகமா? யாருமா பரலோகம் சொல்ல? நல்லது. அந்த பயம், ஒருவேளை நரகத்திற்கு பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒருவேளை நரகம் இருக்கிறதே என்ற அந்த பயம், தேவனை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், தேவனிடத்தில் பய பக்தி. முதலாவது பயம், அடுத்து இரண்டாம் இடத்தில் பக்தி. அந்த பயம் இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவ சபைகளுக்கு, சபையாக கூடி வருகின்ற கிறிஸ்தவர்களுக்கு அந்த பயம் இருக்கா? ஆதியாகமம் 18 அதிகாரம் 19 வசனம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் எப்படிப்பட்டவராம்? ஆபிரகாம்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்றால், ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை அந்த ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும், அதற்கு பின்வரும் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், சந்ததிக்கும், பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவைகளை, அதை செய்து அதையெல்லாம் கற்றுக் கொடுப்பான். அதுதான் ஆபிரகாம். இன்றைக்கு தேவனுடைய ஆலயங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சபைகளிலேயே கற்பித்தல் என்பது இல்லை,
வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கே பைபிள் தெரியல, இவங்களுக்கு எங்க போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க? அன்பு என்றால் ஒருவனை ரட்சிப்பது, ஒரு பாவியை ரட்சிப்பது, தேவனுடைய ஆடுகளை மேய்ப்பது. அப்பொழுது அவருக்கு விருப்பம், அது சந்தோஷம், அவருக்கு பிரியமான காரியம். இப்பதான் படிச்சோம், அவருக்கு பிரியமான காரியம் அது. அப்படிப்பட்ட அந்த பிரியமான காரியம் செய்ய வேண்டும் என்றால், அதாவது தேவனை நேசிப்பது என்றால், அதாவது சகோதரர்களை நேசிப்பது என்றால், சுவிசேஷத்தை அல்லது தேவனுடைய வசனத்தை அறிவித்து பாவிகளை மனம் திரும்ப வைப்பது. ஒருவன் தேவனிடத்திற்கு வருவது. ஒருவன் தேவனிடத்திற்கு வர வேண்டும் என்றால் வசனத்தை அறிவிக்க வேண்டும். என்னென்ன அறிவிப்போம்? இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். சுவிசேஷம் என்றால் நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்ன அவங்க இயேசு கிறிஸ்து அவர் யாரு? அவர் எதுக்காக செத்தாரு? அதை எப்படி நம்புறது நாங்க? அதாவது தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன். தேவனா? அவர் யாரு? எந்த கடவுள்? எந்த ஜாதி கடவுள் அவர்? அல்லது எந்த நாட்டுக்கு கடவுள் அவர்? இல்லைங்க. உலக மனிதர்கள் அனைவரையும் படைத்த ஒரே ஒரு தேவன், இயற்கை அனைத்தையும் படைத்த ஒரே ஒரு தேவன். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அந்த இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னா தேவனுக்கு மனைவி இருக்காங்களா? கடவுள் அம்மா இருக்காங்களா? எத்தனை கேள்வி வருது பாருங்க. கடவுள் அம்மாவா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்கு உள்ளே, சிருஷ்டித்த அந்த தேவனுக்கு உள்ளே, நல்லா கவனிங்க, முடிச்சிடலாம். என்ன இருக்கு? சிருஷ்டி. இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் பிதா ஒருவர் இருக்கிறார். அந்த பிதாவுக்குள்ளே என்ன இருக்கா? பல கோடி ஆண்டுகளாக புதைந்திருக்கின்ற ஆழமான, அவருடைய ஆழ் மனதுக்குள்ளே புதைந்திருக்கின்ற எத்தனையோ குமுறல்கள். பல வருடங்களுக்கு பிறகு யாராவது 2 பேர் நேரடியாக சந்தித்து பேசும்போது, உங்களை ரொம்ப நாளாக சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய விஷயம் பேசணும் உங்க கூட, நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ படிங்க. ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த அவருக்கு உள்ளே ஆதி காலங்கள் முதல் அவருக்குள்ளே மறைந்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் தொகுப்பு, ஐக்கியம் தொகுப்பு. அந்த விஷயங்களை எல்லாம் சபையானது உலக மக்களுக்கு சொல்ல வேண்டுமாம். புரியுதாங்க வசனம்? தேவனுடைய ஆழ் மனதுக்குள்ளே ஆதி காலங்கள் முதற்கொண்டு மறைந்திருக்கின்ற, ஆதி காலங்கள் என்றால் இயற்கை பிறப்பதற்கு முன்பு, பரிசுத்த தேவதூதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு, பரிசுத்த ஆவியானவர் பிறப்பதற்கு முன்பு, இயேசு கிறிஸ்துவானவரே பிறப்பதற்கு முன்பு, பிதாவாகிய தேவன் தனிமையாக இருந்த காலத்திலே, அந்த தனிமையிலே நொந்து ஆதி காலங்கள் முதற்கொண்டு மறைந்திருக்கு அவருக்குள்ளே. திரும்ப தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியங்களுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக. சுவிசேஷம் என்றால் எவ்வளவு, சும்மா ஒரு 2 வார்த்தை ஷார்ட், அது டெஃபினேஷன்.
இத்தனை நான் யாரோ, நான் எப்படிப்பட்டவனோ, இந்த உலக மக்கள் அனைவருக்கும் என்னை குறித்து அப்பொழுது முதற்கொண்டு மறைந்திருக்கின்ற என்னுடைய வேதனைகளை எல்லாம், என்னுடைய உள்ளத்திற்குள்ளே மறைந்திருக்கின்ற விஷயங்கள் இவ்வளவு இருக்கா தேவனே உமக்குள்ள? அதற்குள்ளே கண்ணீர் இருக்கிறது, அதற்குள்ளே வேதனை இருக்கிறது தேவனுக்குள்ளே, அதற்குள்ளே அவருக்குள்ளே ஆதங்கம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அவை அனைத்து எல்லாவற்றையும் உலக மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு சபை, தேவனுடைய ஆலயத்திற்கு உண்டு. உண்டா? அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கின்ற தேவனுடைய ஆலயங்கள் அந்த தேவனுடைய குமுறலை, அந்த தேவனுடைய வேதனைகளை உலக மக்களுக்கு அறிவிக்கின்றதா? அல்லது அந்த உலக மக்களை அழைத்து உங்களுக்கு என்ன வேதனை எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஸ்க்ரோல் போடுவோம் ஃபோன் நம்பர், தேவனுடைய வேதனை வேண்டாம் தூக்கி போட்டுருங்க, உங்க கவலைகளை சொல்லுங்க, உங்க தேவைகளை உங்க ஜெப உதவி ஜெப தேவைகளை சொல்லுங்க. 24 hours என்ன போட்டிருக்கு? இவங்க என்ன பண்றாங்க? உங்க வேதனைகளை, உங்கள் தேவைகளை சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்றாங்க இவங்க. அவர் என்ன சொல்றாரு? அடி எனக்குள்ளே மறைந்திருக்கு, எத்தனையோ காலங்களாக மறைந்திருக்கின்ற எனக்குள்ளே மறைந்திருக்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் சொல்ல வேண்டுமடா உலக மக்களுக்கு. தெரியுமா அவருக்குள்ளே என்னென்ன மறைந்திருக்கிறதோ? தெரியுமா அவர் எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறாரோ? ஒரு பாவி, ஒரு மனிதன் மனம் திரும்பி வந்தாலே அவ்வளவு மகிழ்ச்சி என்றால், ஒருவனும் கூட அழிந்து போகக்கூடாது என்பது அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதா இன்றைக்கு தேவனுடைய ஆலயங்கள், தேவனுடைய சபைகள்? ஞாயிற்றுக்கிழமை வருவது, திரும்ப வீட்டுக்கு போகிறது, வீட்டுக்கு போய் அவங்க கவலை, அவங்க வீட்டு கவலை, அவங்க வீட்டு பிரச்சனை, அவங்க வீட்டு பஞ்சாயத்து, அவங்க வியாதி, அவங்க படிப்பு, எல்லா உலக சம்பந்தமான விஷயங்கள். அந்த ஆபிரகாமின் குடும்பத்திலே நடந்தது. ஆபிரகாம் இருந்தார், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த வரக்கூடிய சந்ததிக்கும் கூட உட்கார வைத்து தேவனை குறித்து அவருக்குள்ளே இதோ ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கின்ற அன்று வரை வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு அறிவித்தார். இன்னைக்கு இவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் சொல்ல மாட்டாங்க. அழிந்து விட்டது. 99%, 99% தேவனுடைய ஆலயங்கள் என்று சொல்லி பெயருக்கு மட்டுமே தேவனுடைய ஆலயங்கள். அது குளிரும் அல்ல, அனலும் அல்ல, சும்மா உப்புக்கு சொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, சும்மா பேருக்கு கிறிஸ்டியன்ஸு வருவாங்க போவாங்க, பாட்டு பாடி, வேஷம், ஒயிட் அண்ட் ஒயிட் வேஷம், முக்காடு வேஷம், ஏதோ காணிக்கை கொடுத்தாச்சு, ஓகே பேருக்கு வேஷம், பிரைஸ் தி லார்ட் பிரதர் வேஷம். வேஷமாகவே திரிகிறார்களே தவிர உண்மையான அந்த அன்பு இல்லாதவர்களாகவே. கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து முடிச்சிடலாம். பேதுருவானவர் எழுதிய 1 நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பேதுருவானவர் எழுதிய 1 நிருபம் 3ஆம் அதிகாரம் 15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் உங்கள் இருதயங்களில் இருக்கிற அந்த தேவனை குறித்து உங்களிடத்தில் ஐயா என்னது பைபிள்? நம்முடைய பிரசங்கத்தை கிறிஸ்தவர்கள் யாருன்னா உலகத்துக்கே தெரியும். கிறிஸ்தவர்கள் யார் என்பது உலகத்துக்கே தெரியும். இவங்களா ஞாயிற்றுக்கிழமை போவாங்க, பாட்டு பாடுவாங்க, காணிக்க போடுவாங்க, அல்லையா கத்துவாங்க, அப்புறம் யாருக்காவது தேவைன்னா
எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தது, கடவுளை இயேசு கிறிஸ்துவை நம்பினேன், எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, நீங்கள் வேசியாக இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட நல்லது செய்யணும். நல்லதுன்னா இதுதான் நினைக்கிறாங்க. இப்படியாக மேலோட்டமாகவே இருந்து விடுகிறார்களே தவிர, நல்லது என்றால் தவறு செஞ்சாங்க. ஆதாம் முதற்கொண்டு உலக மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்தவர்களே, பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களே. நோவாவாக இருந்தாலும், தாவீதாக இருந்தாலும், ஆபிரகாமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பக்தர்களும் தவறு செய்தவர்களே. ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் அவர்கள் சாதிக்க முக்கியமான காரணம் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலையை செய்தல். நீங்க மேலோட்டமா அப்படி இருக்காங்க, எப்படிப்பட்ட போதனை செய்வாங்களே தவிர, முக்கியமாக பாவியை ரட்சிக்கக்கூடிய வசனம் ஒருவன் கேட்டால் அவனுக்கு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணுமா? எப்பொழுதும் நீ தேவனை குறித்து பேசுவதற்கு, பதில் சொல்லுவதற்கு ரெடியா இருக்கணுமா? ஒரு கிறிஸ்தவன், சபைக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்களை அப்படி தயார் பண்றீங்களே நீங்க. அவங்களுக்கு நல்ல வசனம் தெரியும். வசனம் தெரியும்னா மனப்பாடம் பண்றது கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. எதுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கணும்? பலி ஆகாமல் ஒரு மனிதனுக்கு பரலோகம் வராதா? எதுக்காக நம்ம மனிதனை இந்த பூமியின் மீது படைக்கணும்? காரணம் என்ன? எதற்காக இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார்? எதற்காக புதிய ஏற்பாடு? எதற்காக பழைய ஏற்பாடு? எதற்காக பரிசுத்த ஆவியானவர்? அவர் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? அவருடைய வேலை என்ன? இப்பொழுது நம்முடைய வேலை என்ன? எத்தனையோ விஷயங்கள், இவ்வளவு பெரிய பைபிள் இருக்கு. கற்பித்தல் இல்லை, அவர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருங்கள். கிடையாது. நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ உலகத்திலையும் கலக்க மாட்ட, ஒழுங்கான கிறிஸ்தவனாகவும் இருக்க மாட்டேன். அப்படி என்றால் குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் இருந்தால் உன்னை பார்த்தாலே வாந்தி வருதுடா. இன்றைய கிறிஸ்தவத்தை பார்த்தால் தேவனுக்கு எது வருதா? பார்க்கலாம் மறுவாட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15. நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கு. ஒன்று உலகத்தில் போய் நல்லா அனுபவி இல்லையா? உண்மையான கிறிஸ்தவனாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உலகத்திற்கு என்னை குறித்து அறிவி. அப்படியாக இல்லாமல் இப்படியாக இல்லாமல் இருந்தால், நீ குளிராகவோ அனலாகவோ இல்லாமல் இரண்டும் கெட்டானாக இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணுவேன். அழிந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஆலயங்கள், அழிந்து விட்டது. நம்முடைய பசங்களுக்கு கடவுள்னா பயமா? பயம், நடுக்கம், தூக்கம் வரக்கூட, ஐயோ செத்த நரகத்துக்கு போயிடுவோமே என்ற பயம். அப்படியாக நரகத்திற்கு போகக்கூடாது என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் தேவனுடைய காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய குடும்பத்தார் அனைவரும், என்னுடைய மனைவி பிள்ளைகள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்யாவிட்டால் பயப்படு, செத்தால் நரகத்திற்கு போவேன் என்று. செய்தால் தைரியமாக இரு. அது போதுமா என்ற பயமும் கூட, பயத்தோடும் இரு. எப்படியும் உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் முழுவதுமாக அழிந்து, சீர்குலைந்து, சீரழிந்து ஒரு பயங்கரமான மதங்களாக மாறி கெட்டுவிட்ட இந்த பயங்கரமான சூழலில் நம்முடைய குடும்பங்களாக தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை கடமை உணர்ச்சியோடு தவறாமல் முழு மனதோடு செய்ய
நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13. பழைய ஏற்பாடு இது. பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம். பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய பலிபீடத்தில் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அக்னி என்பது எப்பொழுதுமே அவியக்கூடாது, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகக்கூடாது. தேவனுடைய சபை என்றால், தேவனுடைய ஆலயம் என்றால் எப்பொழுதும் பலி, அந்த அக்னி பற்றி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, சரிங்களா? அதனால் தினம் டெய்லி ஏதோ ஒரு ரூபத்தில் கிளாஸஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான்.